இந்த பகுதியினுடைய பெரியவர்கள் எல்லாம் பாராட்டு நிகழ்ச்சி நடத்தணும், உங்களுக்கு நன்றி சொல்லணும்னு நினைச்சாங்க. உள்ளபடி எனக்கு பாராட்டு சொல்றதை விட நன்றி சொல்றதை விட உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும், உங்களுக்கு தான் வாழ்த்து சொல்லணும், உங்களுக்கு தான் பாராட்டு சொல்லணும். நான் உங்க எங்க அப்படின்னு பிரிச்சு பேச விரும்பல. நமக்கு இது வெற்றி கிடைச்சிருக்கு, அதுதான் உண்மை. ஆகவே அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்கக்கூடிய நாங்கள் என்றைக்கும் உங்களுக்கு துணை நிற்போம் என்பதை மீண்டும் ஒருமுறை உறுதி சொல்லி, உங்களுடைய அன்பான முகத்தை பார்க்கிறப்போ, உங்களுடைய எழுச்சியான முகத்தை பார்க்கிறப்போ, இங்க சிரித்த முகத்தோட புன்முறுவோடு இருக்கக்கூடிய முகத்தை பார்க்கிறப்போ நீண்ட நேரம் உங்களத்துல பேசிக்கிட்டே இருக்கணும் போல ஆசை எனக்கு இருக்கு. ஆனா இன்னொரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அதற்கு பிறகு விமானத்தை குறித்து நான் சென்னைக்கு செல்ல வேண்டிய அவசியத்துக்கு ஆளாகி இருக்கு. நாளைக்கு வேறு மாவட்டத்துக்கு நான் போகணும். அதனால் நீண்ட நேரம் இங்க உள்ளத்துல நின்று பேச முடியாது. அதுக்காக என்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிட்டு மீண்டும் ஒரு முறை உங்களை எல்லாம் சந்திக்க வருவோம். இன்னும் 1 வருஷத்துல தேர்தல் வரப்போகுது, அது உங்களுக்கு தெரியும். அந்த தேர்தலில் நீங்கள் எல்லாம் என்ன முடிவோடு இருக்கீங்க அதுவும் எனக்கு தெரியும். ஆக எது எப்படி இருந்தாலும் உங்களுக்காக நாங்க இருக்கோம், எங்களுக்காக நீங்க இருக்கீங்க. ஆக எதை பற்றி கவலைப்படாதீங்க. இது கலைஞர் அவர்களால் உருவாக்கப்பட்ட ஆட்சி, அண்ணா அவர்களால் உருவாக்கப்பட்ட ஆட்சி, தந்தை பெரியார் அவர்கள் வழியோடு நடக்கக்கூடிய ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி. உங்கள் வீட்டு பிள்ளை உங்களே ஒருவனாக இருக்கக்கூடிய இந்த முத்துவேல் ஸ்டாலினுடைய ஆட்சி, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஆட்சி என்பதை மாத்திரம் மனதில் வச்சுக்கிட்டு என்னைக்கு நீங்க ஆதரவு தாருங்க, உங்களுக்கு பக்கபலமாக என்றைக்கு இருப்போம் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.